என்ன கற்றுக்கணும், அவருக்கு என்ன கொடுக்கலாம், அவருக்கு என்ன திறமை, அத்தனை எனக்கு வேணும் சொல்லி கொடுங்க. இந்த வளர்ச்சி தான் உங்களுக்கு வேணும், இந்த ஞானம் தான் உங்களுக்கு வேணும். இது இருந்தால் நம்ம மாற்றத்தை நோக்கி படிக்கணும். மூன்றாவது படிக்கணும், எல்லாமே படிக்கணும். நான் அரசாங்கம் சொல்லி 12ஆம் வகுப்பு எழுதி இலவச என் கூட 12th படித்தவங்க, நாங்கள் ராஜபாளையம் காலேஜ் ஸ்கூலில் அரசாங்கம் படித்தேன். சரி, என் கூட 12th எடுத்தவங்க 6th படித்தவங்க 197 எங்கள் பேட்ச். அதே +2 நாங்கள் வந்து 12 தான் முடிச்சோம். வெறும் 12 197 எங்கே இருக்குது, 12 எங்கே இருக்குது. படிப்போட முக்கியத்துவம் இருக்குது. ஏதோ போகிறோம், ஏதோ சின்ன குழந்தைங்க செய்வோம், ஜாலியாக தான் இருக்கும். இன்றைக்கி ஓரம் இருந்துச்சு. அப்போ மாற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் படிக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, படிப்படி நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணணும், டார்ச்சர் இருக்கும். உண்மைதானே? என்னோட எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், விட்டு போகிறாங்க. இப்போ சாய்நாயகர்கள் அவங்க சொல்லுவாங்க, அதை படி, இதை படி, அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட்டு, நீ அங்கே ஓடு, இங்கே ஓடு சொல்கிறாரா? இல்லைன்னா எதற்காக? உன்னை வலுப்படுத்துவதற்காக, உன்னை செலுத்துவதற்காக, அதற்காக தான் அவங்க முயற்சி எடுத்துருக்காங்க. சரியா? எப்படியாவது நீ ஆர்மி போயிருக்கா, எப்படியாவது ஒரு கேரட் ஆஃபீஸர் போயிருக்கா, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போயிருக்கா, இதுதான் அவருடைய முயற்சி. அவரோட முயற்சி நம்ம சில நேரம் நமக்கே என்ன செய்யணும், சில விஷயங்கள் கடுப்பாக தான் இருக்கும். இதை சொல்லும் போது எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். எனக்கு ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்துச்சு. சிம்பிள் கோர்ட் வந்து எனக்கு நினச்சிருக்கேன். ஒரு டைவர்ஸ் கேஸ் வந்து சொல்லி தவறாக நினைக்கிறேன்னா அவன் பேர் சொல்றதுல சரிதானா? அப்போ நம்ம வந்து இந்த ஓவன் அதிர்ச்சி நான் அப்போ உட்கார பின்னாடி ஏதோ ஒன்று எடுத்துட்டு அடுத்த சத்தத்தை ஏற்று நிப்பாடி பின்னாடி பார்த்தேன். உருகி காதலிச்சு, உருகி காதலிச்சு. என் காதல் என்ன இருக்கு, ஆறு பச்சையா இருக்குது. சரிம்மா, அது என்னமா சரி, 3 பிள்ளை சொல்லுங்க. சரி, ஓகே, 3 குழந்தைகள் வருது, 3 பிள்ளை. இப்போ என் வேண்டாம் காதல் வந்து நான் 3 பேர் வச்சுட்டு எங்கே சார் போகணும்? அப்போ என்கிட்ட தான் பேசுறது, என்கிட்ட தான் இது பண்ணுறது, பொழுதுனையும் பாட்டு சினிமா கொண்டு போகிறது. மரத்தைக்கு நாங்கள் பொழுதுனையும் போவோம் சார், கை பண்ணாங்க. சரிம்மா, ரைட்டுமா. இப்போ ஏமா சரியா ஏமா வாழ சொல்லணும். எனக்கு 4 பேர் வாழ பிடிக்கவே இல்லை. நான் கேட்டேன், 3 பிள்ளை புத்தகமாக கேட்கணும், முதல்ல கேட்கலாம். அதாவது சில நேரம் வேடிக்கையாக நான் பேசுறது உண்டு. அப்போ அவன்கிட்ட கேட்டேன், எதுக்குறா நல்லா நீ தானே ஒரு முறை காதலிச்சிருக்க, ஒரு முறை மெசேஜ் பண்ண, ஒரு முறை எல்லாம் செஞ்சா இப்போ ஏங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சப்போ எதுக்கு சார் பிரச்சாரம்? நான் என்ன பேசுறது புரிஞ்சவங்க புரிஞ்சுதான். எலெக்ஷன் முடிஞ்சப்போ எதுக்கு சார் பிரச்சாரம்? நான் என்ன